வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் விஷாலோட முகம் சட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மாறுது. எதனாலன்னா தர்ஷிகாவை பற்றி ஒரு விஷயம் வந்து சாச்சனா சொன்னதுக்கப்புறம். ஸோ அது என்ன விஷயம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சாச்சனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலிஸ்ட்டாக யார் யார் வருவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ முத்துக்குமரன்ட்ட வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணதை வந்து இங்கே விஜய் விஷால்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலிஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் சௌந்தர்யெல்லாம் வந்து வருவாங்களான்னு சொல்லிட்டு நான் முத்துக்குமரன்ட்ட வந்து கேட்டேன். அதுக்கு முத்துக்குமரன் ஆமா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஜாக்லின் ஓகே, பட் சௌந்தர்யா வந்து வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு நான் பாட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ சௌந்தர்யா மேல இவங்களுக்கு எவ்வளவு காண்டு இருக்குன்னு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நிறைய விஷயங்கள்ல வந்து சௌந்தர்யாவுக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா இவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்றதும் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து வெளிப்படுத்துறாங்க. லைக் சௌந்தர்யாலாம் ஃபைனலிஸ்ட் வருவாங்கன்னு ஐடியா இல்லை, வரமாட்டாங்க அப்படின்றது என்னோட கருத்து அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் அப்படின்றத விஜய் விஷால்ட்ட வந்து சொல்றாங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படியும் வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது அப்படின்றதையும் வந்து டிஸ்கஸ் பண்றாங்க இவங்க ரெண்டு பேரும். லைக் ஒவ்வொருத்தருக்கிட்டும் வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுமே இருக்கும். ஸோ பாசிட்டிவ் வச்சு தான் வந்து அவங்க ஃபைனலுக்கு வருவாங்க அப்படின்றது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா ஃபைனலிஸ்ட்டாக வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்கும். அண்ட் தென் பாசிட்டிவ் வந்து வின் பண்ணும். அந்த மாதிரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிசைன் இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்களோட கெஸ்ஸிங்ஸ்ல வந்து சாச்சனா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசிட்டு இருக்காங்க. அப்போ சடனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தர்ஷிகாவை பற்றி ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா தர்ஷிகாவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிகினிங்ல சூப்பராக அவங்களோட கேம்லாம் இருந்தது. ஸோ பாசிட்டிவ்னு வச்சுக்கலாம். அது அந்த நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 வீக்ஸாக வந்து அவங்க இன்னும் பண்ண மாதிரியே தெரியல, அவங்க வந்து தெரியாமலே போயிட்டாங்க அப்படின்றத சாச்சனா சொன்னதுக்கப்புறம் விஜய் விஷாலோட மைண்ட் வாய்ஸ் வந்து என்னவா இருக்கும்னா, ஐயோ நம்மளால இருக்குமோ அப்படின்ற ஒரு மைண்ட் வாய்ஸ் இருக்கும். ஏன்னா இவர் கூட தான் வந்து அவங்க கண்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. லவ் கண்டென்ட் வந்து பண்ணாங்க ஸ்கூல்ல. அதுக்கப்புறம் அது அப்படியே வந்து டெவலப் ஆகி ரியலாவே வந்து ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வாரம் தெரிஞ்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த வாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இந்த டாஸ்க்ல அவங்க லவ் கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கிறத நம்மளால உணர முடியுது. ஏன்னா அவர் வந்து அது சொன்ன உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி, ஆமா அவங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு டைம் கேப்டன்லாம் இருந்தாங்கல்ல அப்படின்ற மாதிரி வந்து சாச்சனா கிட்ட சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தர்ஷிகாவோட கேம் வந்து இந்த அளவுக்கு கிராஃப் கீழே இறங்கிட்டே போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே, அதாவது சாச்சனா அதை பற்றி சொன்னதுக்கப்புறம் இவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி டவுன் ஆனாரு. ஸோ இவங்க மேபி விஜய் விஷால் வந்து இந்த பர்டிகுலர் இன்புட்டை தர்ஷிகாவுக்கு வந்து வேற விதமாக சொன்னார் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து குட் ஃபார் தர்ஷிகா அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து எவ்வளோ பெரிய நல்ல பிளேயர் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். பட் ரீசெண்ட் டேஸில் லவ் கண்டென்ட்னால அவங்களோட கண்டென்ட் வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சரியா இல்லை அப்படின்றத வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இவர் வந்து தர்ஷிகாவை வந்து ஒரு நல்ல வழியில் நடத்துவாரா இல்லையான்றத அப்கமிங் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்கேஸ் அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி சாச்சனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஃபைனலிஸ்ட் இப்படி இருக்கலாம், அண்ட் தென் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வராங்க. இன்னும் வந்து 50 டேஸ் தான் இருக்குன்ற பட்சத்தில் கேம் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்றத நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ், பை.